சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, பல நாட்களாக உன் மனதில் ஒரு கேள்வி எழும்பிக் கொண்டே இருக்கிறது. என் துணையிடத்தில் வரும் மாற்றங்களை நான் எப்படி சாயப்பா தெரிந்து கொள்வது? ஏதோ எனக்கு தெரியாமல் தவறு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தவறு எனக்கு தெரிந்தால்தானே என் வாழ்க்கை துணையை நான் மீட்டு எடுக்க முடியும். நான் எத்தனை முயற்சி செய்தாலும் என் கண்களுக்கு எதுவும் புலப்பட மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறது. என் துணையை கைவிட்டு விடுவேனோ என்று வருத்தமாக இருக்கிறது. என்ன மாற்றங்கள் அவரிடத்தில் இருக்கிறது? யாரால் மாற்றங்கள் உருவாகிறது? என் வாழ்க்கை துணையை பற்றி எனக்கு காட்டுங்கள் சாயப்பா. உண்மையை தெரிந்து கொள்ள ஆவலோடு இருக்கின்றேன் என்று கண்ணீர் விட்டாயே. இங்கு எல்லோரது வாழ்க்கையும் கெடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஒரு சிலர் அப்படித்தான் இருக்கிறார்கள். பிறரது வாழ்க்கையை கெடுத்தால்தான் தன் வாழ்க்கை சந்தோஷம் அடையும் என்ற கெட்ட எண்ணத்தை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை கெடுத்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒருவர்தான் உன் வாழ்க்கையில் விளையாடி வருகிறாள். அவள் யார் என்று அடையாளத்தை கூறுகிறேன். உனக்கும் அவளுக்கும் நன்றாக தெரியும். அவளை பார்த்து ஒரு விஷயத்தில் நீயும் பொறாமைப்படுவாய். அப்படிப்பட்ட அவள்தான் உன் துணையை அவள் கைக்குள் வைக்க எப்பொழுதும் அவள் செய்யும் முயற்சிகள் எத்தனை தெரியுமா? இந்த முயற்சியை நல்ல வழியில் பயன்படுத்தினால் இந்நேரம் அவள் நல்ல வழியில் வாழ்ந்து கொண்டிருப்பாய். அவளின் கெட்ட நேரம் கெட்ட எண்ணத்திற்குத்தான் அழைத்து செல்கிறது. அதனால் தான் உன் வாழ்க்கையை அழிக்க அவள் போராடி வருகிறாள். உன் வாழ்க்கையை கெடுத்து உன் சந்தோஷத்தை கெடுத்து அவள் சந்தோஷமாக வாழ ஆசைப்படுகிறாள். பல முயற்சிகளுக்கு பிறகுதான் உன் வாழ்க்கை துணை அவளையும் கண்ணால் பார்க்க முடிந்தது. அதற்கு அவள் அத்தனை முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறாள். வெளியில் இருக்கும் அத்தனை பேரும் என்ன நோக்கத்தோடு பழகுகிறார்கள், என்ன நோக்கத்தில் பார்த்தார்கள் என்று கவனமாக பார்க்க வேண்டும். அலட்சியத்தோடு யாரையும் உன் இல்லத்திற்குள் விட்டும் யார் இல்லத்திற்கும் நீ சென்று கூடவே உன் துணையை அழைத்து செல்வது தவறு. எத்தனை தோழியாக இருந்தாலும் எத்தனை உறவாக இருந்தாலும் அளவோடு பழகுவது நல்லது. உன்னையே இப்படி சொல்லும் பொழுது உன் வாழ்க்கை துணையை அளவோடு நீ வெளியே பழகவிட்டால்தானே உன் வாழ்க்கையும் உன் குடும்பமும் உனக்கு அடக்கமாக இருக்கும். யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று அத்தனை எளிதில் கண்டுபிடிக்க முடியாது. சூழ்நிலையில் நீதானே கவனமாக இருந்திருக்க வேண்டும். கவனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் அலட்சியத்தோடு இருந்துவிட்டு இப்பொழுது நான் எப்படி கண்டுபிடிப்பேன் என்று அலட்சியத்தோடு இருந்தால் என்ன செய்வேன் குழந்தையே? இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ அலட்சியத்தோடு இல்லாமல் கவனமாக செயல்படத் தொடங்கு. நான் சொல்ல வந்த காரியம் என்ன தெரியுமா? யாரை பார்த்து நீ பொறாமைப்படுவாய் என்று சொன்னேன் தெரியுமா? ஒரே ஒரு விஷயத்தில் என்ன விஷயம் தெரியுமா? ஒரு பெண்ணின் தலைமுடியை பார்த்து நீ பொறாமைப்பட்டு கொண்டிருப்பாய். பார்த்த போதெல்லாம் நமக்கு இப்படி இல்லையே என்று ஆதங்கம் உன் மனதில் தோன்றும். அப்படி தோன்றும் அவள்தான் உன் வாழ்க்கை துணையை அவள் கையில் அடக்க முயற்சிகளை எடுத்து வருகிறாள் என்பதை கவனமாக்கிக் கொள். நல்லதே நடக்கும். எதற்கும் பயப்படாதே. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.